அப்பனே கருப்பா எல்லாத்தையும் காப்பாத்துப்பா. அம்மா அப்பதான் வந்தீங்களா? ஆமா வருவானே. அப்பா எல்லாத்தையும் காப்பாத்துப்பா. ஏன்னா நம்ம கோயிலுக்கு வரும்போது இப்படியா குடிச்சிட்டு வர்றது? நிதானமா வரக்கூடாதா? நம்ம கோயிலுக்கு நீங்களே இப்படி வரலாமா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா, காது குத்தியாச்சு, வாங்க சாமி கும்பிட போவோம். என்ன வருவானே, காது குத்தியாச்சா குத்தலையா? காது குத்தியாச்சா குத்தலையா? என்ன அது, எப்போ குத்துவீங்க? நீங்க வர கால தாமதம் ஆயிருச்சு, காது குத்திட்டாங்க, நீங்க வர லேட் ஆயிடுச்சு. நல்லா வச்சாங்களையா? என்னையா நல்லா கவனியா? இந்த மாமாவுக்கு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருக்காரு. பெரிய மனுஷன் கூட இல்லை, எப்போ பாரு இதே வேலை. ஐயா நல்லா சாப்பிடுங்கய்யா. முன்னே கேட்டு வாங்க. நம்ம கோயில் நம்ம சாப்பாடு எதுவும் குற்றம் கூட இருந்தா சொல்லுங்கய்யா. என்னையா சாப்பாடெல்லாம் பத்தலைன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவோம். ஆளு 50 பேர் இருக்காங்கய்யா. அதெல்லாம் நிறைய இருக்குதுங்க ஐயா. எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்கு இல்லையா? சுரேஷ் அண்ணே, இங்கேயா உட்காந்துருக்கீங்க? நான் அங்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டு விசேஷம், நீங்களே குடிச்சுக்கிட்டு இருந்தா இப்படி. அண்ணே, தம்பியை ஆட்டோ எடுத்து வர சொல்கிறேன், நீங்கள் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. நீங்களே இப்படி தவறு பண்ணலாமா? சுரேஷ், மாமா ஆட்டோவில் ஏற்றிட்டு போய் வீட்டில் விட்டு வந்துரு. அடையும் பார்த்து வீட்டுக்கு போனேன். சரி தம்பி, இருக்குல்ல, வேற வேலையே இல்லை, பார்த்து போய்க்கிறேன். அண்ணே, பார்த்து கவனமா பாருங்க. அப்பா பார்த்து கூப்பிட்டு போவோம். ஏன்பா எங்க போனாலும் மானத்தை வாங்குற? வேற வேலையே இல்லையா உனக்கு? இப்படி குடிச்சு ஏன் என் உயிரை வாங்குற? எப்ப பார்த்தாலும் இதே பொழப்ப உனக்கு. நீங்க வண்டி எடுங்கண்ணே. எதுக்கு வெளியேறா? யார் முஞ்சிலாவது பட்டா என்ன பண்றது? பட்டா ஆட்டோ கொஞ்சம் வேமா போவா. ஏப்பா எப்பா வாட்டர் கண்ணு வெளியே போடாதப்பா. யார் மேலாவது பட்டுருச்சுன்னா என்ன பண்றது? மேல பட்டா எனக்கணமா. தம்பி எந்திரா 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 தம்பி எந்திரா தூக்குடா ஃபர்ஸ்ட் தூக்கு. ஐயோ டே சீக்கிரம் 108 போனறா. ஏன்டா லேட் பண்ற? வேமாடா சாமி. லைன் போக மாட்டேங்குது. டேய் லைன் போக மாட்டேங்குதுடா. வேமாடா, ஏன்டா லேட் பண்ணிக்கிட்டே இருக்க? வேமாடா ஏளு. டேய் லைன் போக மாட்டேங்குது. தூக்குடா. பைக்ல தூக்கிட்டு போயிடும். சரி தூக்கு. கையப்படி பைய கொண்டு பைய அப்படி பைய உட்கார வை.
இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சாமி. மெதுவா. ஆர்வத்தை பிள்ளையோ நல்லா குடிச்சு சரி. ஏமா ஸ்டார்ட் ஐயோ எர்ரா சாமி வேமா போட்டும்டா, ரத்தம் கொட்டிக்கிறீங்களா ஏழை. போட்டு வேமா போ. ஐயோ முடியலையே. அவசரத்தில் ஹெல்மெட் வர அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். சரி ஃபஸ்ட் ஆஸ்பத்திரி போவோம். ஃபர்ஸ்ட் எய்டு முதல்ல. ஆமாடா உனக்கு ஹெல்மெட் அங்கேயே போட்டு வந்துட்டோம்டா. சரி பரவாயில்ல கொஞ்சம் வேமா போ, ஸ்பீடாக போ. வண்டியை போட்டோ அடிச்சுட்டேன். இன்னும் உருட்டிக்கிட்டு இருக்கு, வேமா போ. ஐயோ எப்பா இந்தா இங்கே உட்காந்துட்டியா? வா முதல்ல எந்திரி. எந்த விசேஷத்துக்கு போனாலும் இப்படி குடிச்சிட்டு வந்து எங்கள் பொழப்ப கெடுக்கிற என்ன? இதுவே வேலையாக இருக்குது. இப்படி தூக்கிக்கிட்டே அலைய வேண்டியதே நான் உன்னைய. படு முதல்ல. ஆமாம் ஒழுங்கா தலையா வை, தலையை திருப்பி வை, திருப்பி படி, படுத்துக்கோ. எங்கே போனாலும் இப்படி அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்குது எங்கள் பொழப்பா இருக்குது. சரி பாருங்க எங்கே வளர்ந்துருக்கேன்? சார் வணக்கம் சார். ஒரு கேஸ் வந்திருக்கு சார். என்ன கேஸுங்க பாலு? ஆக்சிடென்ட் கேஸ் சார். ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்துக்கோங்க. சரிங்க சார். வந்துடுறேன். ஐயோ அம்மா, ஐயோ போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாதான்ப்பா கரெக்டாக இருக்கும். சார் வணக்கம். வா பாலு. சார் பார்த்துட்டு வர சொன்னார். உள்ளவா. ஆக்சிடென்ட் கேஸ் சார். ஆக்சிடென்ட்டா? அட்ரஸ் எதுவும் இல்லையா? அட்ரஸ் எதுவும் இல்லை, ஐடி ப்ரூஃப் எதுவும் இல்லை. என்னதான் இருக்கு சார்? வண்டி நம்பர் மட்டும் தான் இருந்துச்சு. கூட வந்தவங்க வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்து வந்தாங்க. இதாங்க சார், இதான் பாப்போம். இது போதும். லோக்கல் வண்டி மாதிரி தான் இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார். ஹலோ, தினேஷ் வீடுங்களா? ஆமாம் சார். நான் லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க டூ வீலர் TN 58 CZ 9444 உங்க வண்டியா? கரெக்டா? ஆமாம் சார், என் மகன் வண்டி தான் சார். உங்க வண்டியா? கட்டம் போட்ட சட்டை, ஜீன்ஸ் பேண்ட். என் மகன் தான் சார். ஆமாம். உங்கதுங்களா? எங்க உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்க. என்ன சார் சொல்றீங்க? இப்போ சார்? இப்பதாங்க. எங்கே சார்? அன்னை கிளினிக் வந்துருங்க. ஐயா சாமி. ஏமா வாக்கியம்? என்னப்பா? தம்பி என்ன சொல்ற? என்னப்பா சொல்ற? யாருப்பா சொன்னா? போலீஸ்ல இருந்து பேசுனாங்க. கிளம்பு. ஒரு நிமிஷம் பொறுப்பா, வீட்டுக்குள்ள போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன். அவசரம் தெரியாம எங்க போகுது? சீக்கிரம் வாமா. இருமா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணீங்க சார்? கொஞ்சம் தலையில் அடிபட்டிருக்கு, கையில் கொஞ்சம் கிராக் இருக்கு. டிஞ்சரை போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். மூச்சு இழுத்து விடுங்க. தம்பி, உன் பேர் என்ன? யார் கூப்பிட்டு வந்தது? அந்த ரூமில் உட்காந்துருக்காங்க சார். ரைட், கூப்பிட்டு வாங்க. சரிங்க சார், கூப்பிட்டு வரேன் சார். அண்ணே, சார் வணக்கம் சார்.
வாங்க. வணக்கம் சார். பேஷண்ட் தெரிஞ்சவரா? இல்லைங்க சார். எங்கே நடந்துச்சு? எப்படி? சார் நானும் என் ஃப்ரெண்டும் பைக்கில் போய்க்கிருந்தோம் சார். சார் பைக்கில் போகும்போது திடீர்னு விழுந்துட்டாப்புல சார். பைக்கில் இருந்து தூக்கி கொண்டு வந்து சேர்த்துட்டோம் சார். நிறைய அடிபட்டிருக்கு. சரிங்க சார். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க பாலன். சார் வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க சார். சரிங்க சார், சொல்லுங்க சார். டியூட்டி முடிச்சு இப்போ தான் வரீங்களா? பேஷண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? பக்கத்து ரூமில் இருக்காங்க, சரி வாங்க போகலாம். பக்கத்து ரூம் தான். இவர் தான் பேஷண்ட் சார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக மயக்கத்தில் இருக்காப்புல. கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் தெரிஞ்சிடும். சரிங்க சார். கூட்டு வந்தவர் இங்கே இருக்காரு, அவர்கிட்டே கேட்டுருவோம். பாலா, பேஷண்ட் கூட்டு வந்தவங்க கூட்டு வாங்க. சார் இந்த கூட்டு வரேன் சார். அண்ணா சார் கூப்பிட்றாரு, நான் வாங்கினேன். சார் வணக்கம் சார். பேஷண்ட்டை இவர் தான் கூட்டு வந்தவர். அப்படிங்களா? ஐயா வணக்கம் ஐயா. பையனுக்கு ஆக்சிடென்ட் ஃபோன் பண்ணாங்க. நான் தான் கால் பண்ணேன். ஐயா வணக்கம் ஐயா. ஸ்டேஷன்ல இருந்து நான் தான் கால் பண்ணேன். உங்க பையனுங்களா? ஆமாம் சார். சரி உட்காருங்க. ஆக்சிடென்ட் எங்க நடந்துச்சு? சார் ஆலம்பட்டி பக்கத்தில் தெரளி ரோட்டில் சார். சரி, எப்படி நானும் நடந்துச்சு? ஃப்ரெண்டும் பைக்கில் போனோம் சார். ஃபங்க்ஷனுக்காண்டி போனோம் சார். அவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட் அம்மா எங்க? சார் அவங்க அம்மாவுக்கு உடம்பு இல்லைன்னு சொல்லி போயிட்டார் சார். சரி. அவன் இங்கே விட்டுட்டு போயிட்டான் சார். எப்படி நடந்துச்சு? சார் நானும் என் ஃப்ரெண்டும் பைக்கில் போய்க்கிருந்தோம் சார். போய்க்கிருக்கும்போது அந்த பையன் முன்னாடி போய்க்கிருந்தாப்புல ஆட்டோக்குள்ளே இருந்து கவர் விழுந்துச்சு சார், பிளாஸ்டிக் கவர். என்னது, ஆட்டோல இருந்தா? ஆமாங்க சார். பைக்கில் போனவரோட முகத்தில் பட்டு சேக் ஆயிடுச்சு சார். ஸ்லிப்பாகி முன் சக்கரம் வாட்டர் கேனில் ஏறி ஸ்லிப்பாகி அப்படியே விழுந்து ரோட்டில் அளவுக்குள்ள வச்சுருப்பாங்களா சார், அதில் போய் முட்டிட்டாப்புல சார். ரத்தம் அப்படியே ஊற்றிருச்சு. ஆலம்பட்டி தெரளிப்புதூர். தெரளிப்புதூர்லையா? என்னது, ஆட்டோல இருந்தா? எங்க அப்பா தானையா போட்டாரு கவரை பூரா. வாட்டர் கேனையும் இவர் தானையா போட்டாரு வெளியில. எத்தனை தடவை சொன்னேன் பேப்பரை வெளியே போடாதன்னு. உன் மயனை கொல்ல தெரிஞ்சிட்டியே. ஐயா நான் தான் ஐயா போதையில் விட்டு போட்டேன்யா. ஐயா மன்னிச்சுங்கய்யா, என் பிள்ளைய காப்பாத்துங்க. இனிமேலாவது குடிக்காம இருங்க. ஐயா குடிக்க மன்னிச்சுங்கய்யா. சொல்றாங்க. ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பையன் மயக்கத்துல தான் இருக்கேன். தெரிஞ்சவனே கூட்டு போங்க. இப்போ போய் பாருங்க. வாங்க, அந்த ரூம்ல இருக்காரு, போய் பார்ப்போம். என்னடா ஆச்சு? அக்கா சொன்னால அந்த படுவா போய் கேட்கடா. மன்னிச்சுக்கடா. நான் தெரிஞ்சுக்கட்டா. சாமி தானே நம்மளை காப்பாத்துச்சு. நான் செஞ்ச பாவம்டா, நான் பாவி. தினேஷ், நான் ஒன்றை வச்சு திருந்துட்டேன்டா. இனிமே குடிக்க மாட்டேன்டா. நினைவுக்கு நான் தானே காரணம். இனிமே நான் குடிக்க மாட்டேன்டா. கேட்டியா? யாருக்கோன்னு சொன்னேன். இன்னைக்கு இது நம்ம வீட்டுக்கே வந்து நடந்துருச்சு பாரு. மக்களே, இந்த குடும்பம் பட்ட கஷ்டத்தை பார்த்தீங்களா? இனிமேல் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை எந்த குடும்பமும் படக்கூடாது. ஏன்? உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். அதுதான் ஏன்னு கேட்குறேன். போதையில் இருந்ததுனால தன் மகனுக்கே வினையாக வந்துருச்சு. அதனால் இனிமேல் யாருமே பேருந்தில் பயணம் செய்யும்போது குப்பைகளையும் பேப்பர் இந்த கழிவுப் பொருட்கள்லாம் வெளியே போடாதீங்க. போதை அருந்தாதீர்கள், சரிங்களா? புகை பிடிக்காதீர்கள். வண்டியில் பயணம் செய்யும்போது ஹெல்மெட் அணியுங்க. ஹெல்மெட் அணிச்சிட்டு மறக்காமல் பெல்ட் போடுங்க, சரிங்களா? ஸ்பீடு டிரைவ் பண்ணாதீங்க. உங்கள் சேஃப்டி, உங்கள் குடும்பம், இந்த நாடு எல்லாமே செழிப்புறாக இருக்கணும். நன்றி. சரிங்க, சும்மா சரிங்க, நல்லா சரிங்க சார். சரிங்க சார், சிரிக்கிறப்பா. ஓ காற்று திரும்புமா இந்த பாட்டு தினேஷ் அப்படி வெரி குட்.